Hi friends, welcome to Krishva Vlog. இன்னைக்கு நாம Krishva Vlogல வந்து பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. பாஸ்தா வந்து நாம சாஸ் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம வீட்ல இருக்க மசாலா வச்சு எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நாம பாஸ்தா எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போ நாம பாஸ்தா பண்றதுக்கு வந்து ஒரு panல தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா சூடானதும் இதுல வந்து நாம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா வந்து நான் இன்னைக்கு இந்த டைப் ஆஃப் பாஸ்தா வந்து எடுத்துர்க்கேங்க. பாஸ்தா நிறைய வெரைட்டில கிடைக்குது. உங்களுக்கு என்ன வெரைட்டி கிடைக்குதோ என்ன அவேலபிளா இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாஸ்தா சேர்த்ததுக்கு அப்புறமா இத லைட்டா இந்த மாதிரி தண்ணியில கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு பாஸ்தா நல்லா வெந்து வரணுங்க. வெந்து வரும்போது அதோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு இத வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நமக்கு நல்லா வெந்திருக்கு பாஸ்தா பாருங்க. அதோட கலரே வந்து எவ்வளவு ஒயிட்டா மாறி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வெந்துறணுங்க. இப்போ பாருங்க நான் இத எடுத்து காட்றேன். பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்துறணும். இப்போ வந்து இத நாம ஒரு வடிதட்டல போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணி இல்லாம இந்த மாதிரி ஒரு வடிதட்டல வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. நாம வடிகட்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு panல வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக சோம்பு சேர்த்தோம்னா நல்லா வாசமா இருக்குங்க. இப்போ இது கூடவே வந்து நாம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் வந்து கம்மியான அளவு தான் 2 பேருக்கு தேவையான அளவு செய்றேன். அதனால ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி நாலா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இது கூட தக்காளி சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வெங்காயத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சுங்க. மறுபடியும் தக்காளியும் வெங்காயத்து கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக இது கூட வந்து காய்கறி சேர்த்துக்க போறேங்க. நான் இன்னைக்கு வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பீன்ஸ் அப்புறம் கேபேஜ் அப்புறம் பட்டாணி அந்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்க சேர்த்து பண்ணலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த காய் வேகணும் இல்லைங்க. அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இந்த காய் வேகணும் இல்லைங்க. அதுக்காக நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நாம நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. காய் வந்து நல்லா வெந்து வரணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டுங்க. இப்போ பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா அந்த காயை அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடணும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். பார்த்தீங்களா எப்படி வெந்துருச்சுன்னு. இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அவ்வளோ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு முட்டை சேர்க்க போகிறேங்க. முட்டை வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அந்த காய்கறியோட முட்டை எல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்லங்க பாஸ்தா, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாஸ்தாவோட எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த நம்ம காய்கறி, முட்டை, மசாலா எல்லாம் போட்டிருந்தாலுங்க எல்லாமே நல்லா இந்த பாஸ்தா கூட வந்து நல்லா கலந்து இந்த மாதிரி வரணும். பாருங்கள், கலந்ததுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ தாங்க, நம்மளோட பாஸ்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனைக்காக இதில் இன்னும் கொஞ்சம் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. உண்மையாகவே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருக்குன்றதை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம கிருஷ்வா விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். Thank you.